ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு சீலா அப்படின்னு இதை பார்க்க போகிறோம். அது வந்து ப்ரெட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, தக்காளி, குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சா அதில் போடுங்க. நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து தந்துடும். அப்புறம் வந்து அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன கட் பண்ண உடனே ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவை கரைச்சி வச்சுட்டுங்க. அதில் உப்பு காரப்பொடி போட்டு இதை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அது தோசை மாதிரி ஊற்றி ஊற்றி எடுக்கணும். இது பாருங்கள், மிஷினில் போட்டோன்னே இவ்வளோ சின்னதாக நம்மளால் வந்து கையால் கட் பண்ணவே முடியாது. இப்போ வந்து கடல மாவு எடுத்து அதில் உப்பு காரப்பொடி பெருங்காயம்லாம் வந்து நல்லா போட்டுட்டு தண்ணியை கரைச்சி தண்ணியாக நல்லா கரைச்சி தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி அது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்த்தில் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த்து கல்யாணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு இந்த பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ண எல்லாத்தையுமே போட்டு இப்போ தோசை மாதிரி ஊற்றி ஊற்றி நல்லா 2 பக்கம் நல்லா வந்து வேகட்டும். வெந்து வந்து தோசை மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதில் வந்து அமுல்லாம் 2 பக்கம் நல்லா தடவி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சட்னி, காரம், இனிப்புலாம் வச்சுருப்பீங்க. எது எது வேணுமோ அதெல்லாம் வந்து நல்லா போட்டு வச்சுருங்க நடுவில். இது நல்லா வேகட்டும். வேகும்போதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை உரமாக எடுத்து வச்சு அதில் சட்னிலாம் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வேகணும். அதுக்கப்புறம் என்னென்ன சட்னி வேணுமோ அது எல்லாத்தையும் ப்ரெட்டை எடுத்து நல்லா அமுல் பட்டரை எல்லாமே வந்து நல்லா போட்டு ஃபுல்லாகவே இந்த பக்கம் நடுவில் நல்லா போட்டு தடவி வந்து வச்சுருங்க. நடுவில் 2 பக்கம் தடவிட்டு இதை வந்து நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சீலா அப்படிம்பாங்க. கல்யாணத்து எல்லாருமே இதை கொடுப்பாங்க. வீடுகள்லையும் பண்ணுவாங்க. சீலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை வந்து தோசைகளில் 2 பக்கம் நல்லா போட்டு போட்டு பார்த்து எடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து கேரட் அல்வா 2ஐயும் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். கேரட்டை நல்லா கழுவி துருவி எடுத்துருங்க. 2மே சேர்த்து போட்டுருவோம், தனித்தனியாக போட வேண்டான்னு போடுறேன். இதை நல்லா துருவிடுங்க. துருவிட்டு பாருங்கள், ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கங்க. அப்புறம் பாலை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் வந்து கேரட்டை போட்டு நல்லா பால்லே வேகட்டும். இதுக்குள்ளே முந்திரி எல்லாம் நல்லா வறுத்து வச்சுருங்க. நெய்யில் முந்திரிலாம் வறுத்து எவ்வளோ தூரம் நெய் போட முடியுமோ கேரட்டில் நிறைய நெய்யை ஊற்றி சீனி வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோயும் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பர் சுவையோடு கேரட் அல்வா வந்துடும். இப்போ வந்து குளிர்காலத்துலலாம் வடக்குலலாம் எக்கச்சக்கம் கிடைக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கேரட் அல்வா தான் கிடைக்கும். கடைகள்லேயும் இது வச்சுருப்பாங்க. நிறைய பால் ஊற்றினீங்கன்னா நல்லா வேகும். துருவினான்னா எந்த அளவுக்கு நம்ம துருவோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வெந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பர் சுவையாக இருக்கும். கேரட் அல்வா வந்து ரொம்ப சத்தானது. கேரட் ரொம்ப நமக்கு பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் வந்து பக்கத்து வீட்டில் அங்கெல்லாம் பார்த்தா கிலோ கணக்கில் வாங்குவாங்க. ஏன்னா 10 ரூபா 20 ரூபா தானே. அதனால் நிறைய குவிச்சு போட்டு பண்ணிட்டு ஒவ்வொரு தடவை 1 டியூம்பாஸ் 2 டியூம்பாஸ் கொடுத்து விடுவாங்க. அவங்க வீட்டில் முந்திரியை பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி போட்டிருப்பாங்க. மேலே அப்படியே ஒரு கை முந்திரி இதுவும் போட்டு நல்லா வேகணும் பாலில். நல்லா வேகணும். வெந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ வரும்போதே உங்களுக்கு சீனியை போட்டுடலாம். இப்போ கிண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துடும். அப்படியே கிண்டிகிட்டே இருந்ததுன்னா நல்லா வந்துடும். ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன். பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.